அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி பார்க்க போகிற இந்த காணொளியானது துலாம் லக்னமும் குரு தசையும். பொதுவாகவே குரு தசை துலாம் லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குது அப்படின்னு இந்த காணொளியில் பார்க்கலாங்க. இதில் உதாரணத்துக்கு 3 ஜாதகம் கொடுத்துருக்கேன். இந்த 3மே ஆண்களுடைய ஜாதகம். 3மே 3 விதமான பலன்களை இருக்குது. அதனால தான் இந்த 3 ஜாதகத்தை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இந்த துலாலக்னம் ஜாதகம் நிறைய இருக்குது. அந்த குருதசை நடந்துகிட்டு இருக்கிற ஜாதகங்கள் நிறைய இருக்குது. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அடுத்த காணொலியில் கூட பார்க்கலாம். முதல் ஜாதகம் பாருங்கள். பிறந்த தேதி 24/3/1990, 8:53 சேலம். நட்சத்திரம் சதயம். இங்கே பாருங்கள், துலாலக்னம், கும்பராசி, குரு 9ல். கிரக அமைப்பு அப்படியே பாருங்கள். நான் முழுசும் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே பார்த்துக்கலாம். இங்கே குரு என்ன மாதிரி இருக்கார்? ஏன்னா நம்ம குரு பற்றி தானே பார்க்குறோம். இந்த லக்னத்துக்கு குரு என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதனால் குரு இந்த லக்னத்துக்கு 3க்கும் 6க்குமான கடுமையான பவர். இவர் போய் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த பவர் 9ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு தானே அப்படின்னா தப்பு தான். 9ஆம் இடத்துல அப்படிங்கிறது தந்தை குறிக்கும், தந்தையிலேருந்து பிரித்து வைக்கும் தந்தையிடமிருந்து அப்படின்னு அர்த்தம். ஆனாலும் அங்கே பாருங்கள், அந்த 9ஆம் அதிபதி குருனுடைய வீட்டில் புதன், சூரியனோடு. அதனால் 6க்கும் 9க்குமான பரிவர்த்தனை நல்லா பார்த்துக்கணும். 6க்கும் 9க்குமான பரிவர்த்தனை. பொதுவாகவே நமக்கு இந்த ஜாதகத்தில் ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஓடினவனுக்கு 9ஆம் இடத்துல குரு. இங்கே 9ஆம் இடத்துல குரு. இவர் பிறக்கும்போது ராகு திசை 13 வருஷம் வரையிலும். அதுக்கு அடுத்தது 2வது திசை குரு திசை வந்தது 29. அந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடியே அந்த குரு இவரை ஓட வச்சிருச்சு. எங்கே? வெளிநாட்டுக்கு. அப்போ அந்த ஓடனவருக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படிங்கிற பழமொழி இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த ஓடனவன் அப்படிங்கிறது பிழைப்பு தேடி தான் போகிறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை, பிழைப்பு தேடி தான் போகிறாங்க. ஆனால் போய் இன்றைக்கி லெவலில் நல்லா இருக்கிறாங்க. அடுத்து வர சனி திசையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சனி ஆட்சியாக இருக்கிறாரு. லக்னாதிபதியோடு சேர்ந்துருக்காங்க. அதனால் நல்லாவே இருக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா சம்பாதனையோடு நல்லாவே இருக்கிறாரு. ஆனால் இந்த குரு பாருங்கள், எங்கேருந்து அந்த 9ல் இருந்து 9ஆம் அதிபதி பரிவர்த்தனை. 9ல் இந்த குரு இருக்கிறதுனால, இந்த பாவர் அப்படிங்கிறதுனால தந்தையை பொதுவாக பெற்றோர்களை விட்டு பிரிய வச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, எப்படி வெளிநாடு அப்படிங்கிறது அந்த குரு மட்டும் கிடையாது. 10ஆம் அதிபதி பாருங்கள், தொழிலுக்காக போகிறார். 10ஆம் அதிபதி சந்திரன் ஒரு நீர் கிரகம், நீர் ராசியினுடைய கிரகம். அவர் பாருங்கள், அதற்கு 8ல் இருந்தாலும் லக்னத்திலேருந்து 5ஆம் இடத்துல குருவனுடைய பார்வையில் இருக்கிறார். அந்த குரு ஏற்கனவே அவர் நீர் ராசிக்காரர். அதனால் ஈஸியாக அவருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த குரு இவருக்கு நன்மை தான் செஞ்சுருக்கு. 3க்கும் 6க்குமான குரு பரிவர்த்தனை ஆனதுனால 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தை பிரிஞ்சிருந்தாலும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வெளிநாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. 2வது ஜாதகம் பார்க்கலாங்க. 27/5/1999, 4:45 சாயந்தரம் சேலத்தில் தான் வந்திருக்காரு. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அதனால் லக்னமும் ராசி 2 ஒன்றே. 2க்கும் 7க்குமான செவ்வாயும் லக்னத்திலேயே. இந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் பாருங்கள், 3க்கும் 6க்குமான குரு 7லேயே இருக்கிறார். பிறக்கும்போது ராகுதிசை 12 வருஷம் படிச்சுட்டார் அப்படியே. ஏன்னா சூரியன் புதன் 8ல் இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் இருக்குது. அதனால் படிச்சுட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஇ வரலையும் படிச்சுட்டார்.
12வது முடிச்சுட்டு 12 வயசு வரை படித்து அதுக்கப்புறம் குருதசையிலையும் அந்த டிகிரி முடிச்சிட்டார். இன்றைக்கி அந்த குருதசை 2027 வரையிலும் அவருடைய 28 வயசு வரையிலுமே நடக்குது. இந்த குரு என்ன பண்ணிருக்கார், இவருக்கு 7ஆம் இடத்துக்கு போனதுனால திருமணத்திற்கான ஏற்பாடுகள் மட்டும் பண்ண வச்சிருக்கிறார். ஆனால் திருமணத்தை பண்ணி வைக்கல. பாதகாதிபதியாக வரக்கூடிய சூரியன் 8ல் இருக்கிறதுனால அரசு வேலைக்கு போய் கிட்டத்தட்ட 1 மார்க்கு 1/2 மார்க்கு இன்டர்வியூ வரலையும் போய் எல்லாமே தோல்வியாக முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த குரு அந்த சிம்ம வீட்டை பார்த்துமே பாருங்கள், 6ஆம் அதிபதி 7லேருந்து சிம்ம வீட்டை பார்த்துமே ராசியை லக்கணத்தை பார்த்துமே இவருக்கு இன்னும் ஒரு வேலை கிடைக்கல. நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டார். சரி, கல்யாணமாவது நடக்குமா அதுதான் முன்னாடி பார்த்துட்ருக்கார். திருமணம் நடக்குமா அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கார். இந்த 7ஆம் இடத்தில் இருக்கிற குரு தான் கல்யாணத்தை பண்ணி வைப்பார். அந்த கடைசி புத்தியில் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலுமே வேலை, திருமணம், குடும்பம் அமைகிறதுல பார்த்திங்கன்னா ரொம்ப இவரை சோதிச்சிருக்கு. ரொம்ப சோதனை பண்ணி தான் இவரை வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கார். குருதசையில் ரொம்ப நம்பிக்கையோடு போவார். இன்டர்வியூ வரையிலும் போவார், நம்பிக்கையோடு போவார். அங்கே போனால் அது ஃபெயிலியர் ஆகிரும். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது இந்த குரு. 7ஆம் இடத்துல இருக்கிற குரு, சனியோடு இருக்கிற குரு, நீச்ச சனியோடு இருக்கிற குரு. இந்த லக்னத்துக்கு சனி யோகாதிபதி தான். சனி அங்கே நீச்சம். அந்த சனியோடு இருக்கிற குரு அப்படிங்கிறதுனால 6ஆம் அதிபதி 7க்கு வந்திருக்கார். அப்படிங்கிறதுனால திருமணம் இன்னும் அமையவில்லை. சுக்கிரன் தனியாக தான் இருக்கார் 9ல், நல்லது தான். அப்படி இருந்தும் அமையலை. அடுத்த ஜாதகம் பாருங்கள். 19/9/1981 9 மணி 5 நிமிஷம் காலையில் பிறந்திருக்கார். சேலம். அவருடைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். இந்த ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்திலேயே சுக்கிரன் ஆட்சி. நல்லது. நல்லா ஒரு திடமான முடிவெடுக்கக்கூடியவர். உடல் வாக்கு உடல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம். ஆனாலும் அந்த சுக்கிரன் தசையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 10 வருஷம் சந்திர தசை, 17 வரையிலும் செவ்வாய். சந்திரன் பாருங்கள், அந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 8ல் உச்சம். அதனால் ஒரு பெருசாக அதெல்லாம் சொல்ல முடியாது. 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிற சந்திரன் அம்மாவை பாதிக்கும். கடுமையான பாதிப்புகள். இவருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் கொடுத்துருக்கும். செவ்வாய் 17. செவ்வாய் எங்கே இருக்கார் பாருங்கள், நீச்சம். சகோதரன் கிடையாது, கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அவர் அப்படி பண்ணிட்டார் செவ்வாய். 17 வருஷம் வரையிலும் டிப்ளமோ படிச்சிட்டார். சூரியன் புதன் ஆட்சி உச்சம் மூளை துரிக்கணும் அப்படிங்கிற இதில் இருந்தாலும் கூட மாந்தி இருக்கிறதுனால டோட்டலாக எல்லாமே கெடுத்து விட்டார். ராகு 35 வருஷம் வரையிலும் இந்த ராகு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டார். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டார் ராகு. 7ஆம் இட அதிபதி செவ்வாயினோட சேர்ந்துருக்கிற அந்த ராகு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டார் ராகு திசையில். அதுக்கடுத்து குரு தசை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த குரு என்ன பண்ணிருக்காரு தெரியுமா அவருக்கு? இங்கே தான் ஒரு சூட்சம் இருக்குது பாருங்கள். 6க்கும் 3க்கும் 6க்குமான குரு விரயம் ஏறியிருக்காரு. சரி, இந்த லக்னத்துக்கு பாவர் தானே, 6, 8, 12 மறையலாமா அப்படின்னா இல்லை, 6ல் மறையக்கூடாது. ஏன்னா 6ல் மறைஞ்சால் லக்னத்துக்கு 6 ஆட்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிரும். அப்போ நோய், கடன், எதிரி இந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். 8ல் குரு இருக்கலாமா அப்படின்னா 8 குரு அப்படிங்கிறது இங்கே ஆயுள் நல்லாயிருக்கும். அந்த ஒரு விதத்தில் பரவாயில்ல தான் 8ல் இருந்திருந்தாருன்னா. 12ல் இருக்கிற குரு என்ன பண்ணுறீங்க இப்போது? கரெக்டாக அந்த குருதசை ஆரம்பித்த உடனே 35 கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்களாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த குருதசை ஆரம்பித்த உடனே குரு பாருங்கள் நேராக தன்னுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். ஏற்கனவே 10ஆம் அதிபதி சந்திரன் 8ல். இந்த 10, 8 தொடர்பு இருந்தாவே வேலைக்கு அடிக்கடி இடம் மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு 4-5 கம்பெனி மாறிட்டார், 4-5 இடமே மாறிட்டார். அப்படி மாறி இப்போ வேலை செஞ்சிகிட்ருக்கார். இப்போ இந்த குரு என்ன பண்ணிருக்காரு,
விரயத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால விரயம், காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், இந்த லக்னத்துக்கு விரயம். விரயம்ங்கிறது பாதம். காலில் அடிபட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சுங்க. காலில் அடிபட்டு குரு தசை குரு புத்திலேயே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த குரு அந்த அளவுக்கு பண்ணிருக்கார். இந்த மாதிரி ஜாதகங்கள் நிறையா இருக்குங்க. துலா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்து 6ஆம் இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குது. புதனோட சேரும்போது நரம்பு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நானே ஒரு 3 ஜாதகம் பார்த்துருக்கேன். என்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி ஒரு 3 ஜாதகம் இருக்குங்க. அந்த 3 பேருமே இதே மாதிரி ப்ராப்ளம். கால் நரம்பு அடிபடுறது, கால் அடிபட்டதுனால மூளைக்கு போகிற நரம்பு பாதிப்பு இந்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற குருவை மட்டும் அவ்வளோதான் நம்ப முடியல. அப்படி தான் இருக்குது. ஆனால் அதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, அதே குரு சந்திரனை ராசியை பார்த்துறார். அதனால் எப்படியோ ஒன்று தொழில் அவருக்கு வந்து ஓடிக்கிட்டுருக்கு. 10ஆம் தேதி பார்க்குறதுனால தொழில் ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் பொதுவாக துலா லக்னத்துக்கு குரு இந்த மாதிரி பலவிதமான யோகங்களை தான், சிலருக்கு வந்து கொஞ்சம் பாதகங்களை தான் கொடுக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி பாவர்கள் வந்து 6ஆம் இடத்துலோ 8ஆம் இடத்துலோ 12லையோ மறைகிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இங்கே 6ல் மறையக்கூடாது, அது தவறு தான். அதே மாதிரி நீச்சமடையலாமா அப்படின்னா, நீச்சமடைகிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஆனாலும் ஒரு தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தனாதிபதி அவர் நீச்சமடைஞ்சால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் அடி விழுகும், அதுவும் கொடுக்கும். சரி, 10ஆம் இடத்துல உச்சமடையலாமா அப்படின்னா, இதை ஒரு கொடுமையான அமைப்பு வேறு ஒன்றும் கிடையாது. 6ஆம் அதிபதி 10ல் உச்சமாகி 6ஆம் இடத்தை அப்படியே பார்ப்பார். இன்னும் உடல் ரீதியான தொந்தரவுகளை அதிகமாக கொடுப்பார். அதனால் இந்த துலா லக்னக்காரர்கள் இந்த நம்ம ஜாதகம் சொல்லும்போது கூட குருவை பற்றி சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கணித்து ரொம்ப கச்சிதமாக தான் சொல்லணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன்.